வணக்கம். தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நம் காணொளியில் மலரும் நினைவுகளில் மலர்ந்த கவிதை. வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம். அந்த காலம் போல வராது, அந்த காலம் போல வராது. ஆயிரம்தான் இருந்தாலும், ஆகாயத்துக்கே ராக்கெட் விட்டாலும் அந்த காலம் போல வராது. அள்ளி குளத்துல ஆகாயத்து வெண்ணிலா மிதந்து வந்ததை இந்த காலத்துல பார்க்க முடியல. அந்தி வேளையில ஆத்தங்கரையில தென்றலோடும் ஆத்து நீரோடும் அளவாடிய பொழுதுகள், உள்ளத்தை இயற்கை களவாடிய பொழுதுகள். அப்பெல்லாம் அதிகாலையில மானு பசுமாடு கத்தருதான் பூபாலம். என்ன சாரீரம் தெரியுமா பசுமாட்டுக்கு? யார் சங்கீதத்திலும் கேட்டதில்லை. திண்ணையும் முற்றமும் வைத்த வீடுதான் எப்போதும் என் கனவில் வந்து போகும். அடைமழை காலத்தில் முற்றத்தில் காகித கப்பல் விட்டு விளையாடிய நாட்களும், திண்ணையில் உட்கார்ந்து திங்களை ரசித்த நாட்களும் திரும்ப வருமா அந்த நாட்கள் என்று ஏங்க வைக்கும் நாட்கள். பள்ளி பருவம்தான் இப்போதும் நெஞ்சத்தை பாழாகாமல் வைத்திருக்கிறது. பள்ளிக்கூடம்னு சொன்னாலே துள்ளி ஓடுவோம். விடுப்பு எடுக்கணும்னே தோணாது. ஆசிரியர்கள் பாடம் நடத்துவது அவ்வளவு அழகாக இருக்கும். அதுவும் தமிழ் வாத்தியார் திருக்குறளை சொல்லிக் கொடுத்தது இன்னும் என் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கிறது. கணக்கு வாத்தியார் நறுக்குன்னு குட்டு வைத்துதான் சொல்லிக் கொடுப்பார். ஆனாலும் அவர் பாடம் நடத்தும் அழகே எங்களுக்கு நம்பிக்கை வரும். நாமும் ராமானுஜர் ஆகிவிடலாம் என்று, நாமும் ராமானுஜர் ஆகிவிடலாம் என்று. அப்போல்லாம் ஆங்கில வாத்தியார் தான் எங்களுக்கு எதிரி. வெள்ளைக்காரனை பார்க்குற மாதிரியே பார்ப்போம். அப்போல்லாம் ஆங்கில வாத்தியார் தான் எங்களுக்கு எதிரி. வெள்ளைக்காரனை பார்க்குற மாதிரியே பார்ப்போம். 50 காசு இருந்தாலே எங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். 50 காசு இருந்தாலே எங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். கமர்கட்டு வாங்கி காக்கா கடி கடிச்சு தின்போம். கமர்கட்டு வாங்கி காக்கா கடி கடிச்சு தின்போம். அந்த இனிப்பும் நட்பும் இப்பெல்லாம் இல்லவே இல்லை. அந்த இனிப்பும் நட்பும் இப்பெல்லாம் இல்லவே இல்லை. பள்ளி ஆண்டு விழானா அன்றைய தினம் முழுதும் ஒரே ஆட்டமும் பாட்டமும் தான். அதுவும் தோழிகள் எல்லோரும் பூச்சூடி புடவை கட்டி வருவார்கள். அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து கலை நிகழ்ச்சியை பார்த்ததெல்லாம் தேவதைகள் பக்கத்தில் உட்கார்ந்து படம் பார்த்த அனுபவம். கள்ளம் கபடம் இல்லாமல் உள்ளம் களிப்பில் ஆடிய நாட்கள். அரும்பிய மீசையை முறுக்கி காட்டி திரிந்த பருவம். அரும்பிய மீசையை முறுக்கி காட்டி திரிந்த பருவம். எதிர் வீட்டு பெண்ணும் ஏஞ்சலாக தெரிந்த பருவம். விடிய காலையிலேயே வீட்டு வாசலில் ஏக்கத்தோடு காத்திருப்பதும், விடிய காலையிலேயே வீட்டு வாசலில் ஏக்கத்தோடு காத்திருந்து அவள் கோலம் போட வருவாளா, ஓரக்கண்ணில் என்னை பார்ப்பாளான்னு ஏங்கி தவித்த காலம். இன்றைக்கும் நெஞ்சம் ஏங்கும் காலம். ஊர்ல திருவிழானா இரவு முழுக்க தூங்கவே மாட்டோம். ஊர்ல திருவிழானா இரவு தூங்கவே மாட்டோம். திருத்தேர் அசைந்து வரும்போது பக்கத்தில் திருமகள் போல் நடந்து வரும் நெஞ்சில் நிலைத்தவளை பார்க்கவே கண்விழித்திருந்த நாட்கள். இனி என்னாலும் வராது அந்த திருநாட்கள். இனி என்னாலும் வராது அந்த திருநாட்கள். மாலை மயக்கம்னாலே தஞ்சை மண்தான். சலசலவென பாயும் காவேரியும், சலசலவென பாயும் காவேரியும், சிறு சிறுவென வீசும் காற்றும், அந்தி சூரியன் அழகும் அந்த காலம் போல வராது. ஆகாசவாணியில பாடல் கேட்ட ஆனந்தம், ஆகாசவாணியில பாடல் கேட்ட ஆனந்தம் ஆண்ட்ராய்டு ஃபோனில் கேட்கும்போது இல்லை அந்த ஆனந்தம். அப்பாவுக்கு தெரியாம அம்மா கிட்ட அழுது அடம்பிடிச்சு காசு வாங்கிட்டு போய் நண்பர்களுடன் ஐயர் மெஸ்ஸில் மசால் தோசை சாப்பிட்டது சுவையான சுக அனுபவம். சத்தியமா அந்த சுவையெல்லாம் இப்போ வராது. அந்த மசால் தோசையை இப்போ நினைக்கும் பொழுதும் நாக்கில் எச்சில் ஊறுது. கோடை விடுமுறை என்றாலே குதூகூலம்தான். கோடை விடுமுறை என்றாலே குதூகூலம்தான். அத்தை வீட்டுக்கு போகிறதும் சித்தப்பா வீட்டுக்கு போகிறதும், குடும்பத்தோடு எல்லாரும் உட்கார்ந்து கதைகள் பேசி களிப்புற்ற நாட்கள். கவலைகள் இல்லாமல் உறவுகளுடன் கூடி வாழ்ந்த நாட்கள். அதெல்லாம் ஒரு கனா காலம். அதெல்லாம் ஒரு கனா காலம். இனி என்னாலும் அது வராது. அப்போல்லாம் பரீட்சைனாலே எங்களுக்கு பயமோ பதற்றமோ இருக்காது. விழுந்து விழுந்தெல்லாம் படிக்க மாட்டோம். விடிய காலையில் எழுந்திருச்சு படிப்போம். மனசில் அப்படியே பதிஞ்சிடும். கண்டிப்பாக பாஸ் மார்க்கு மேலே தான் வாங்குவோம். பள்ளியில்
வருகை பதிவேட்டிற்காக பள்ளியில் வருகை பதிவேற்றத்துக்காக எங்கள் பெயரை சொல்லி வாத்தியார் அழைக்கும் பொழுது உள்ளேன் ஐயான்னு சொல்கிறதே உள்ளத்துக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். உள்ளேன் ஐயான்னு சொல்கிறதே உள்ளத்திற்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அப்பெல்லாம் எல்லோரும் தமிழில் தான் பேசுவோம். ஆங்கிலம் தெரிந்தாலும் அம்மாவை அம்மான்னு தான் கூப்பிடுவோம். அது ஒரு இனிமையான காலம். தேர்தல்னா திருவிழா போல இருக்கும். மாட்டு வண்டியில் மைக்கு செட்டை கட்டிக்கிட்டு ஓட்டு கேட்டு வருவாங்க. அப்பெல்லாம் அரசியல் புரியாது, இல்லை தெரியாது. அரசியல்வாதிகளும் அவ்வளவா பொய் பேச மாட்டாங்களாம். பித்தலாட்டம் பண்ணவும் பயப்படுவாங்கன்னு அப்பா சொல்லியிருக்காரு. முதல் ரயில் பயணம் மறக்கவே முடியாது. ரயில் வண்டி வேகமாக போகும். கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஜன்னல் வழியாக பார்க்கும்போது மரங்கள் எல்லாம் ஓடும். கொள்ளிடம் பாலத்தை கடக்கும்போது தடக் 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 தடக்குன்னு சத்தம் வரும். பயங்கலந்த சந்தோஷமாக இருக்கும். கொள்ளிடம் பாலத்தை கடக்கும்போது தடக் 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 தடக்குன்னு சத்தம் வரும். பயங்கலந்த சந்தோஷமாக இருக்கும். குலசாமி கோயிலுக்கு குடும்பத்தோட பேருந்தில் பயணம் செய்த மகிழ்ச்சி மகிழுந்தில் இப்போது பயணம் செய்யும் போது இல்லை. கல்லூரி பருவத்தில் கூட ஊருக்குள்ள மருத்துவமனை இருந்ததா ஞாபகம் இல்லை. ஊருக்கு வெளியில் அரசு மருத்துவமனை இருக்கும். அங்கே பிரசவத்துக்கு மட்டும் போவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆரோக்கியத்துடனும் அன்போடும் ஆனந்தமாய் வாழ்ந்த அற்புதமான காலம் அந்த காலம் போல வராது. ஆரோக்கியத்துடனும் அன்போடும் ஆனந்தமாய் வாழ்ந்த அற்புதமான காலம் அந்த காலம் போல வராது. ஐஃபோனில் உலகமே இருந்தாலும் உள்ளங்கையில் தவழ்ந்தாலும் நெஞ்சம் மகிழ்ந்ததெல்லாம் அந்த காலம்தான். ஐஃபோனில் உலகமே இருந்தாலும் உள்ளங்கையில் தவழ்ந்தாலும் நெஞ்சம் மகிழ்ந்ததெல்லாம் அந்த காலம்தான். 1000 தான் இருந்தாலும் அந்த காலம் போல வராது. நன்றி. இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.